காகிதப்பூ மலர்ந்திடும் மணக்கும், ஆனால் திமுக நிச்சயமாக ஆட்சிக்கு வர மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஸ்டாலின் உண்டியல் மாதிரி ஒரு பாக்ஸில் வைக்கிறார், எல்லா மனுக்களும் என்னிடம் கொடுங்கள், அந்த மனுக்களை 100 நாளில் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்கிறார், எப்படி முடியும், பிரித்து பார்க்கவே பல நாட்கள் ஆகும், ஒவ்வொரு துறைக்கும் அனுப்பி பார்க்க வேண்டியுள்ளது என்றார். திமுக ஆட்சியில் ஒழுங்காக மின்சாரம் கொடுக்கவில்லை, ரவுடிகள் இருந்ததாகவும் தெரிவித்தார். மதுரைக்கு வந்த கனிமொழி, என்னை தெர்மாக்கோல் விஞ்ஞானி என்று கூறியிருக்கிறார். ஆமாம், அதிகாரிகள் சொன்னார்கள், நான் செய்தேன் என்றார். மேலும் ரேஷன் கடையில் பொருட்கள் கிடைக்கவில்லை என்று கனிமொழி கூறுகிறார். ஆனால் அவர்கள் ஆட்சியில் ரேஷன் பொருட்களை கொடுக்கவே இல்லை என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் அரிசி ரயில் மற்றும் கப்பல் மூலம் கடத்தல் நடந்ததாகவும், ஆனால் இன்று கடத்தல் செய்ய முடியுமா என்றும் தெரிவித்தார். கொரோனா காலத்தில் 60 கிலோ அரிசி கொடுக்கப்பட்டதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். டெய்லி பிரதமர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். முதல்ல இவர்கிட்ட தான் பேசுவாரா, யாரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கிட்ட தான் பேசுவாரா. டெய்லி பேசிடுவாரா. பேசிட்டு சீனா போர் தொடுக்க இருந்துச்சு, அந்த போர் தொடுக்கிற அன்னைக்கு ஏன்ட்டு தான் காலையில முதல்ல வெள்ளன பேசினாரு. பேசிட்டு ஏன்னா இவர் நல்ல ஆலோசனை சொல்லுவார். கேட்டிருக்காரு, பாரத பிரதமர் மோடிக்கு போய் இவர்கிட்ட பேசுறாருன்னா என்ன பேசுற? ஒரு எதிர்கட்சி தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் 38 பேர் நீ அனுப்பி வச்சுட்ட அடிப்படையில் ஒரு மரியாதைக்காக பேசுறாருன்னா என்கிட்ட தான் பேசுவார், அப்புறம் தான் மற்றவங்கள்ட்ட தான் பேசுவார் அப்படின்னு சொல்றாரு. ஆக எதை பேசுவதே ஒன்றும் தெரியல. சரி, ஒரு உண்டியல வைக்கிறேன், உண்டியல் மாதிரி ஒரு பாக்ஸ் வைக்கிறேன், எல்லா மனுவெல்லாம் என்கிட்ட கொடுங்க, 100 நாளில் தீர்த்துறேன். 100 நாள்ல எப்படி தீர்ப்பீங்க? பிரிக்கிறதுக்கு எவ்வளவு நாள்? தொகுதி தொகுதியா போற அது பிரிச்சு ஒரு மனு ஒரு முதலமைச்சராக வர்றவருக்கு வந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறையை பிரிச்சு அது என்ன கேட்டிருக்காரு என்பதை அந்த துறைக்கு உடைய செக்ரட்டரி அனுப்பணும். செக்ரட்டரி அந்த செக்ஷனுக்கு போய் செக்ஷன்ல இருந்து அப்புறம் பிரிச்சு அது அங்கிருந்து அந்த அமைச்சர் யார் இருக்காரு அவருடைய ஒப்புதலோடு. சரி, ஒரு எதிர்கட்சி தலைவர் நீ ஊரா கிராமம் கிராமமா போனாங்க, கோரிக்கை மனு பெற்றாரு, எங்க கொடுத்திருக்கீங்க? எல்லாம் வச்சிருக்காரு. இவர் வந்த பிறகு என்னைக்கு அத்தைக்கு என்னைக்குடா மீசம் முளைக்கிறது, நீ என்னைக்குடா அது பண்றது? நாட்டில் காகிதப்பூ கூட மலர்ந்துடும், காகிதப்பூ கூட மணக்கும், மலர்ந்துடும். ஆனா திமுக என்ற கட்சி நிச்சயமா ஆட்சிக்கு வர மக்கள் தருண மாட்டாங்க. அதான் சொன்னாங்க, ஆட்சியில் ஒழுங்கா கரண்டே கொடுக்கலையப்பா, கரண்டை கொடுத்தீங்களா? ரவுடி பயில நீ முதல்ல மதுரைக்கு வந்தையா, வர முடிஞ்சதா? உனக்கு பாதுகாப்பு கொடுத்து அதிமுக ஆட்சி வந்த பிறகுதானே. நீ என்ன செஞ்சீங்க? ஏன்னா துறை என்னுடைய துறை. இன்னைக்கு நேற்று சகோதரி பேசுறாங்க, கனிமொழி சகோதரி வந்தாங்க, இங்க கூட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்களாப்பாங்கிட்டு இங்க வரலையா? அங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க சொல்றாங்க ரேஷன் கடையில தவறு நடக்குது. ரேஷன் கடையில தவறு நடக்காம இருக்காது. நாங்க தவற களையறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோமா இல்லையா? ஸ்மார்ட் கார்டு திட்டம் கொண்டாந்துருக்குமா இல்லையா? பயோமெட்ரிக் கொடுத்திருக்குமா இல்லையா? சரி, இந்த கொரோனா காலத்துல அனைவருக்கும் போய் சேர்ந்துச்சா இல்லையாமா? வாங்கினீங்களா இல்லையாமா? அரிசி பருப்பு சமையல் பொருள் வந்துச்சா இல்லையாமா? பொங்கல் பரிசு வாங்கினீங்களா இல்லையாமா? 2,08,00,000 பேருங்க, 2,07,00,000. அவருக்கு தமிழ் தெரியாது, சட்டமன்ற இங்கிலீஷ்ல தான் பேசுவார். எல்லா பேரும் இங்கிலீஷ்ல தான், அவரு இங்கிலீஷ்ல தான் பேசுவார். ஏன்னா எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எப்படி பாருங்க, ஏன்னா மதுரைக்கு கிடைச்சது, மதுரைக்கு பாருங்க எப்படிப்பட்ட பயம் போய் திமுக சட்டம். ஒரு திராவிட இயக்கத்துல அதுவும் மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில அது இந்த மத்திய தொகையில போய் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், ஆங்கிலம் தான் எனக்கு தெரியும் சொல்ற ஒரு தற்கூரி பேரை போய் நம்ம தேர்ந்தெடுத்து இந்த கொரோனா காலத்தில் அவன் மூடி படுத்துக்கிட்டான். டிஜிட்டல்ல தான் பேசுவார். ஒரு பேரும் இங்கிலாந்து யுஎஸ்ல இருந்தவர். ஏண்டா இப்படி வந்து கழுத்த இருக்கிறீங்க? புது வாழ்க்கைக்கு வந்துட்டா, புது வாழ்க்கைக்கு வந்தா மாலையும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும், ஏச்சும் கிடைக்கும், பேச்சும் கிடைக்கும், கல்லறியும் கிடைக்கும். இதெல்லாம் வாங்குறோம் தான் புது வாழ்க்கைக்கு வரணும். உயிருக்கு பயந்து நீ இருந்தீங்கன்னா, நாங்களாம் கொரோனா காலத்துல வந்ததான் செஞ்சோம், வந்து பணியாற்றணும்ல.
எங்க முதலமைச்சர் பணியாற்றினார்ல. ரெண்டாவது, உயிர் உங்களுக்கு அவ்வளவு முக்கியம்டா, நீ எதுக்கு வர்ற மயிறு? இன்னைக்கு அதை காட்டிலும் நம்ம அக்கா சொல்றாங்க, நேற்று உங்களுடைய தொகுதியில போய் பேசிட்டு, நம்ம மதுரை விஞ்ஞானி இருக்காருல்ல, விஞ்ஞானி யாரு, நான் வைகையில தெர்மாகோல் போட்டார்ல அவரு அப்படின்னு என்னை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, நான் எதுக்காக போட்டேன், நானா போய் போட்டேன், நானா போயிட்டு தெர்மாகோல் போடணும். அதிகாரி போடுறான், கூட்டிட்டு போறான் ஒரு அமைச்சரை, அதிகாரி அந்த திட்டத்தை சொல்றான். எனக்கு மதுரை மக்கள் சித்திரத்தில்லா வருகிறது, 10 லட்சம் பேர், 7 லட்சம் பேர், 8 லட்சம் பேர் வருவாங்க. குடிநீர் பற்றாக்குறை 17 அடி தான் இருக்கு. அதுல 10 அடி, 8 அடி, 9 அடி வரைக்கும் சேர் இருக்கு. மீது 6, 8 அடி தானே இருக்கு. 8 அடி இருக்கும்போது எப்படியாச்சும் அந்த வெயில் வாட்டி விதைக்கிறது, எப்படி அந்த மக்களுக்கு தண்ணி கிடைக்கணுமே அப்படின்னு நாங்க வறட்சி நிவாரணம் குறித்து கலெக்டர் பேசுறாரு. கலெக்டர் சொல்றாரு, ஒரு பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை முதன்மை அதிகாரி சொல்றாரு, சார் இது போட்டா இந்த மாதிரி நாங்க போறோம் சார், நாங்க செஞ்சிருக்கோம், இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னா நமக்கு இந்த எவாபரேஷன் குறையும், சூரிய ஒளி தாக்கம் குறையும் சொல்றாரு. சரி, நாங்க பார்க்க போறோம். இதுதானே நடக்கிற எல்லா அமைச்சரும் யாரா இருந்தாலும் அப்படிதான் கூட்டிட்டு போவாங்க. நாங்க சொல்லியா, நானா சொன்னேன் இந்த மாதிரி. இது கூட சகோதரி திகார் புகழ் சகோதரிக்கு கனிமொழிக்கு தெரியல. எப்படி பேசுறாங்க, எதை பேசணும். ரேஷன் கடையில பொருள் கிடைக்கல, ரேஷன் கடையில பொருள் கிடைக்கலையாமா? முன்னாலே திமுக ஆட்சியை காட்டில இப்ப கொடுக்குறாங்களா இல்லையா? நல்ல பொருளா கொடுப்போம், தரமான பொருள், அம்மா அதைத்தான் கொடுப்பாங்க. உரியவருக்கு இன்னைக்கு ஸ்மார்ட் கார்டு கொண்டாந்துட்டோம். இன்னி கூட இப்ப என்ன தெரியுங்களா, என்னுடைய நான் 10 ஆண்டுகள் நான் ஒருத்தன் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இந்தியா சுதந்திரம் பெற்றதுல இருந்து நான் ஒருத்தன் தான் இருந்திருக்கேன், வேற யாரும் கிடையாது. 2 வருஷம் 1 வருஷம் தான் இருப்பாங்க. எல்லா மாநிலத்திலும் அதுதான். அமைச்சர்னா வேற எதிர்பார்ப்பாங்க, அப்படி எதிர்பார்க்கறவங்க இந்த துறை கிடையாது. ஏழைமலைக்கு உதவி பண்றதா அந்த துறை. கையை வச்சா போச்சு, அசிங்கமா போய் ஆசைப்பட்டா போச்சு, முதலுக்கே மோசமாயிரும். இன்னைக்கு அந்த துறையில் இருக்கிற உங்க காலத்துல ரயில்ல கடத்தினாங்க, கப்பல்ல கூட அரிசியை கடத்தினாங்க. இன்னைக்கு கடத்த முடியுதா? மக்கள் வேணான்னு விற்பாங்க. எங்க கொரோனா காலத்துல 4 பேருக்கு 60 கிலோ அரிசி கொடுத்தோமே, ஒரு குடும்பத்துக்கு 60 கிலோ அரிசி போதும் போதுன்ற அளவுக்கு உதவி பண்ணோமே, நாங்க கொடுத்தோம்.